Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கார்ட்போர்டு வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்டில் நான் வந்து ஒரு சின்ன மரம் மாதிரி வரைகிறேன். ஓகே, எப்படின்னா நிறைய லீஃப் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி ஒரு மரம். சரியா, பெரிய லீஃபு சின்ன லீஃப்னு சொல்லிட்டு நிறைய லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு மரம் வரைகிறேன். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அன்றைக்கி ஹாய் சொல்ல சொன்ன குட்டீஸில் கொஞ்சம் பேர் நான் நேம் விட்டுட்டேன், உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்து இப்போ சொல்லிடலாம். ஓகே, பானு, ஹமிதா, யஸ்மிதா, நிவேதா, லக்ஷன், நேத்ரா, யஸ்தர், ஹதியா, நிஷா, ஃபர்கானா, ஆஷிகா, ஃபர்வின், தருண்யா, ரிஃபானா, மிதுனா, கனிக்ஷா, நிதியா அண்ட் தைஸ்ரீ அண்ட் பவுனியா, பூர்ணிமா அண்ட் ஹேமா, ரூபினி, சம்ரிதா, சபானா, அபிதா அண்ட் பார்கவி, சங்கீதா, ஜெயபிரகாஷ், சஸ்வதி, ஆர்த்தி, அனுஷ்யா அண்ட் ஜெரி. ஓகே குட்டீஸ், முடிஞ்ச அளவு நான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நான் யார் பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் பிண்டு கமெண்ட்டில் எப்போனா கேட்பேன்ல, அப்போ வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. ஓகே, அப்போ வந்து நம்ம நோட் பண்ணிவிட்டு சொல்லிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த மாதிரி மரம் வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த மரத்துக்கு உள்ளேயே நம்ம பெரிய பெரிய லீஃப்லாம் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லீஃபுக்குள்ளேயே ஒரு குட்டி குட்டி லீஃபாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எதுக்கு நம்ம இந்த மாதிரி வரைகிறோம்னா, நம்ம இந்த உள்ளுக்குள்ளே வரைகிறோம்ல, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ நான் அதே மாதிரி இப்படி வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் பெரிய லீஃபாக இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கிறது தான் வேலை. நம்ம இந்த உள்ளுக்குள்ளே வரைஞ்சிருக்கோம்ல, அந்த பீஸை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். நான் வச்சுருக்க கட்டர் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுது, பட் கார்ட்போர்டு வந்து ஒரு நல்லா கட் பண்ண மாட்டுது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நான் கட் பண்ணேன். நீங்கள் வந்து நைஃப் வச்சுருக்கீங்கன்னா அது வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கட்டர் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன், அந்த பிளேடு வச்சு பண்ணுறது, அது நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அதை வச்சு கூட கட் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துருக்கன்றனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த உள்ளுக்குள்ளே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு லீஃபும் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னொன்று கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மரம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த லீஃபில் சின்ன சின்னதாக போட்டிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அங்கங்கே வந்து கொஞ்சம் இடமும் விட்டு வச்சுருக்கேன். சில லீஃப்க்கு மட்டும் கட் பண்ணாமே விட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த லீஃபை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த லீஃப் எதையும் கட் பண்ணி போட்டுறாமல் அந்த லீஃப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் அந்த சிசர்லாம் பார்த்து பொறுமையாக தான் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு நான் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நீங்களுமே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெளியும் ஃபுல்லாக அந்த மரத்தை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கலர் பண்ணுறது தான் வேலை. நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக கொடுக்குறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே யோசிக்காமல் எல்லாத்துக்கும் ப்ரௌன் கலர் கொடுத்து விட்டுட்டேன். மேலே வந்து அந்த லீஃப் மாதிரி இருக்குல்ல மரத்தில், அதுக்கு மட்டும் க்ரீன் கலர் கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது தெரியாமல் நான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேலே வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த மரத்தோட தூர் இருக்கும்ல, அடிப்பகுதி, அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கொடுத்துக்கோங்க. நான் கூட இப்போ என்ன பண்ணுவேன்னா, கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் கொடுப்பேன். ஓகே, நான் ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் கலர் கொடுத்தா ஒரு மர எஃபெக்ட்டுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கல. அதனால் இதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு மட்டும் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. அதுக்குள்ளே ஒரு வேலை பண்ணிடலாம். அது என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேப்பர், நம்ம வந்து சாதாரண கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த மாதிரி கூலிங் பேப்பரே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து சுற்றுறேன். ஓகே, இந்த பேப்பர் கம்மல் செய்கிறதுக்கெலாம் நம்ம சுற்றுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கேன். சுற்றி லாஸ்ட் எட்ஜில் வந்து கொஞ்சமாக கம் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரியும் நம்மளுக்கு நிறைய பீஸ் தேவைப்படும். ஓகே, இப்போ ஒன்று செஞ்சுட்டேன்னா இதே மாதிரி இன்னும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். நான் இப்போ சுற்றிட்டு இருக்கேன் இல்லையா கையில் வச்சு, அந்த டூல்ஸ் இல்லைனா நம்ம கையில் வச்சு அழகாக சுற்றிக்கலாம். சும்மா கையிலேயே அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சின்ன சின்ன பேப்பர்ஸ் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் இல்லை அப்படின்னா சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் 2 சுற்றிட்டேன். இதே மாதிரியே நம்மளுக்கு ஒரு 6 பீஸ் கிட்ட தேவைப்படும். 6 பீஸ் சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ 6 பீஸ் சுற்றியாச்சு. இப்போ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இது நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒரு கோட் நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சரி ப்ரௌன் கலர் கொடுத்தாவே ஃபுல்லாக நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்றனால கொடுத்தேன். பட் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்த்துட்டு எங்கள் அப்பா கூட சொன்னார், எதுக்கு மேலே க்ரீன் கலர் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும்னு சொன்னார். சரி ஓகேப்பா, அந்த மாதிரியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே,
ஃபுல்லாக ஒரு ப்ளைவுட்டோட எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்தேன். பட் எனக்கே அது அவ்வளோ அப்புறம் ஃபினிஷிங் பிடிக்கலன்றனால இப்போ மேலே வந்து நம்ம க்ரீன் கலர் அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதையுமே காய வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுத்துட்டேன் இந்த க்ரீன் கலருமே. அதுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து ஒவ்வொரு இடத்துல வந்து நான் ஒட்ட போகிறேன். அந்த மரத்துக்கு மேலே, சைடில், லெஃப்ட் சைடு, ரைட் சைடுன்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டினாலும் நல்லா இருக்காது. அதனால தான் ஒரு லிமிட்டாக நான் வந்து ஒரு 6 பீஸ் மட்டும் செஞ்சு வச்சேன். அந்த மேலே அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு 5 பீஸ் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த மரத்தில் தூர் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய பீஸ் எடுத்து இப்படி ஒட்டிக்கிறேன். இது எதுக்காக நம்ம இப்படி ஒட்டியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு கீ ஹோல்டர் மாதிரி தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் இப்படி ஒட்டுறேன். இது ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. ஆக்சுவலி இந்த கிராஃப்ட் வந்து நான் நைட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு பண்ணிவிட்டு நான் வச்சுட்டு படுத்துட்டேன் நல்லா காயிட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ காலையில் எடுத்து உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன். நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக காஞ்சிருச்சு. பெயிண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் வந்து அந்த சின்ன சின்ன பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல, அது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஹேங் பண்ணுறது தான் வேலை. இதில் வந்து நம்ம சின்ன சின்ன கீ மாட்டி வச்சுக்கலாம். அது வந்து பார்க்குறதுக்குமே ஒரு ஷோ பீஸ் மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸாகவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கார்ட்போர்ட் மட்டுமே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி மரம் மாதிரி இருக்கிற டிசைன் பிடிக்கலன்னா வேறு மாதிரி ஏதாச்சும் பூ மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இன்னோவேட்டிவ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஹேங் பண்ணுறதுக்காக டபுள் சைஸ் டேப் இருக்குல்ல, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பின்னாடி ஒட்டுறேன். எப்போவுமே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான். இப்போ வாலில் ஹேங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அப்படியே வந்து அந்த டபுள் சைஸ் ஸ்டிக்கர் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கும் ஒரு ஷோ பீஸ் மாதிரியும் இருந்துச்சு. அதாவது ஒரு வால் டெக்கர் மாதிரியும் இருந்துச்சு. அதே சமயம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு திங்ஸ் மாதிரியும் இருந்துச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நான் ஒரே ஒரு கீ தான் மாட்டி வச்சுருக்கேன். கீ நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் மாட்டி வைங்க. உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரே ஒரு கீ மாட்டி வச்சுருக்கேன். இதை எங்கே வேணால் நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். நிறைய கீ இருந்துச்சுன்னா நிறைய இடத்துல மாட்டிக்கலாம். கண்டிப்பாக விழுகிறதுக்கு சான்ஸே இருக்காது. ஏன்னா நல்லா நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி காய வச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பாய் பாய்.